Dear students, welcome to iMath YouTube channel. நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 10ஆம் வகுப்பு கணிதம். ஸோ 10th மேக்ஸில் நம்ம எப்படி சென்டம் எடுக்கிறது, 100க்கு 100 எப்படி எடுக்கிறது, கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க, கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி சென்டம் எடுக்கிறது, அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டென்த்து மேக்ஸ் எப்படி சென்டம் எடுக்கிறது, ஓகேங்களா, கம்பல்சரி கொஷின்ஸை எப்படிலாம் அட்டன் பண்ணுறது, எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, கம்பல்சரி கொஷின்ஸ் எந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ சென்டம் டிப்ஸ் எப்படி நம்ம சென்டம் எடுக்கிறது. ஸோ சென்டம் எதனால் மேக்ஸிமம் 90% எதனால் நமக்கு சென்டம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 1 மார்க் கொஷின்ஸு, ஓகேங்களா. ஸோ 1 மார்க் கொஸ்டினால நமக்கு ஓகேங்களா. ஸோ சென்டம் எதாவது நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின், 1 மார்க்கெல்லாம் நமக்கு சென்டம் மிஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி கொஷின் இருக்குது இல்லைங்களா. 2 மார்க்கில் 28, 5 மார்க்கில் 42 கொஷின் நம்பர் 42. ஸோ இதில் நமக்கு மார்க் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக்லேருந்து 10லேருந்து 12 வரைக்கும் புக் பேக்லேருந்து வந்துடும். மினிமம் 10 கொஷின், மேக்ஸிமம் 12 கொஷின் வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்லேருந்து வந்துடும். ஸோ புக்குக்கு பின்னாடி இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே 10லேருந்து 12 மார்க் வரைக்கும் நீங்கள் எடுத்துடலாம், ஓகேங்களா. அது வர கொஷின் பேப்பரை பொறுத்து மினிமம் 10 மார்க்கு, 4 கூட அவங்க கிரியேட்டடாக கேட்கலாம். சரி, மீதி இருக்கிற கொஷின்ஸுக்கு, இந்த கிரியேட்டர் கொஷின்ஸுக்கு எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் ப்ராக்ரஸ் செக் திங்கிங் கார்னர் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. சிந்தனை களம் முன்னேற்ற சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த போர்ஷன்ஸை நீங்கள் படிச்சிட்டுனா அதுலேருந்து தான் வருமா அப்படின்னா அப்படி இல்லை, அந்த மாடலில் வரும், ஓகேங்களா. நீங்கள் அதை படிச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை பொறுத்தவரை எல்லாமே ஒர்க்கிங்கோட தெரியணும். நம்ம நார்மலாக புக் பேக் 1 மார்க் நீங்கள் படிச்சிட்டிங்க, எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்ம அந்த புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை டேரெக்டாக அதில் கேட்குறதில்ல, அதில் ஒரு சில நம்பர்ஸ்லாம் மாற்றி கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 1 மார்க் புக் பேக் 1 மார்க் கொஷினை ஒர்க்கிங்கோட தெரியணும். ஒர்க் அவுட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸோ அந்த மாடலில் நம்பர்ஸை மாற்றி கேட்கும்போது ஒர்க் அவுட் பண்ணி போடுவீங்க. இல்லைனா புக் பேக் 1 மார்க்னே நினச்சிக்கிட்டு அப்படியே போட்டிங்கன்னா தப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில நம்பர்ஸ் மாற்றிருப்பாங்க, டேட்டாஸ் ஏதாவது மாற்றிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் புக் பேக் 1 மார்க்காக இருந்தாலும் சரி, கிரியேட்டர் 1 மார்க்காக இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் போடணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸாக ஒர்க் அவுட் பண்ணி போடணும். அதில் குறிப்பாக புக் பேக் கண்டிப்பாக 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். மீதி இருக்கிற 4 கொஸ்டின்ஸு நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராக்ரஸ் செக் திங்கிங் கார்னர் இருக்குது இல்லையா, சிந்தனை களம் முன்னேற்ற சோதனை. ஸோ அதிலேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா அந்த மாடலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே. இல்லை அதை தாண்டி வேறு எதுவும் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று அந்த பேட்டர்னில் வரும் உங்களுக்கு, இல்லை புக் பேக் 1 மார்க் இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது நம்பர்ஸ் மாற்றி அதே பேட்டர்னில் வேறு நம்பர்ஸ் மாற்றி கேட்பாங்க. ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் உங்களுக்கு 1 மார்க் வரதுக்கான சான்சஸ் இல்லை. இருந்தாலும் நான் ஒவ்வொரு சாப்டர்லேயும் 1 மார்க் கொஷின்ஸ் வேறு ஏதாவது மாற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கான்றதை நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் சொல்கிறேன், எதெல்லாம் ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸு, எதெல்லாம் மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்தது கம்பல்சரி கொஷின்ஸ். ஸோ கம்பல்சரி கொஷின்ஸும் அதே தான். நம்ம அந்த கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 1 மார்க் கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே, இப்போ இந்த ப்ராக்ரஸ் செக் திங்கிங்கான புக் பேக் 1 மார்க் சொல்கிறேன், அந்த மாடலில் இருக்கிற கொஷின்ஸே என்ன பண்ணுவாங்க, நமக்கு 5 மார்க்கில் மாற்றி கேட்பாங்க, ஓகேங்களா. 5 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை 2 மார்க்கில் எடுத்து கேட்பாங்க. 1 மார்க்கில் வரும், அது தூக்கி 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். வேறு ஏதாவது 5 மார்க் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. அதையும் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நம்ம சொல்லும்போது அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 மார்க் கொஷின்ஸை பார்த்துங்க. அடுத்தது ஒவ்வொரு சாப்டர் வைஸ். ஃபஸ்ட்டு சாப்டர் 1. இந்த சாப்டர் 1லேருந்து கிரியேட்டர் கொஷின்ஸ் கம்பல்சரி கொஷின் வர்றதா என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இருக்குல்ல, கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஏபிசி செட்டு கொடுத்துட்டு வெரிஃபை பண்ண கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயர் அப்படி தான் 5 மார்க் கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் வரலாம். சாப்டர் 1ல் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் கிரியேட்டட் ஏதாவது செட்ஸை மாற்றி கொடுத்துட்டு அதை நம்ம ஒன்று வெரிஃபை பண்ணுற மாதிரியோ, அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், A கிராஸ் B கொடுத்துட்டு அதுலேருந்து A செட்டு B செட் எடுத்து எழுதுகிற மாதிரி, இல்லை B கிராஸ் A கொடுத்துட்டு அதுலேருந்து A செட்டு B செட் எடுத்து எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி கேட்கலாம், ஓகேங்களா. மற்றபடி வேறு எதுவும் ஃபஸ்ட்டு சாப்டரில் வேறு உங்களுக்கு
கிரியேட்டட் கேட்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கேட்கலாம். அதோட கடைசி எக்ஸசைஸ் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, சார்புகளின் சேர்ப்பு, கடைசி எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கிரியேட்டட் கொஸ்டின் அதெல்லாம் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அந்த கடைசி எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதில் குறிப்பாக இந்த கடைசி எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது சார்புகளின் வகைகள் அப்படின்னு இருக்கும். சார்புகளின் வகைகள்லாம் தெரியும் உங்களுக்கு, 1 to 1, on to, சரியா, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அந்த மாதிரி. அது இல்லை, அதுக்கு சொல்லல. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், மாறிலி சார்பு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் ஃபங்க்ஷன்ஸ், குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், தலைகீழ் சார்பு அப்படின்னு சொல்லி ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கடைசி எக்ஸசைஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி இருக்கும், அது பார்த்துங்க. அதோட முதல் சாப்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராக்ரஸிவ் திங்கிங் கார்னர் அதெல்லாம் படித்தா போதும். வேறு எதுவும் இல்லை. அதெல்லாம் எப்படி வந்தது ஒர்க்கிங்கோட தெரியணும் உங்களுக்கு. அப்படியே மெமரி பண்ணிக்கிறது இல்லை, அது ஒர்க் அவுட் பண்ணி தெரியணும். அந்த ப்ராக்ரஸிவ் திங்கிங் கார்னர் வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த ஆன்சர் வந்து நம்ம எப்படி வந்து ஆன்சர் வருது அப்படின்றது ஒர்க்கிங்கோட உங்களுக்கு தெரியணும். சரிங்களா, ஸோ இதை படிச்சுட்டா போதும். ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரி கொஷின், கிரியேட்டட் கொஷின் வந்து செகண்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான. இதில் தான் அதிகமாக கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் எப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ் கேட்குறாங்களா, அதோட செகண்ட் சாப்டர் தான் அதிகமாக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வருது. ஸோ அதனால் வந்து சாப்டர் 2 லாஸ்ட் இயர் கூட சாப்டர் 2லேருந்து 2 மார்க்கில் கிரியேட்டட் கேட்டிருந்தாங்க. என்னென்னா நம்ம இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வச்சு கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி a/b இன்ட்டு b/a அந்த கான்செப்டில் ஏபியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் வேறு எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஏபி ஜிப்லாம் நிறைய கேட்குறாங்க. ஓகேங்களா, அவங்களே கொடுத்துருவாங்க. ஏபிசி ஆர் இன் ஏபி, ஏபிசி ஆர் இன் ஏபி. ஸோ இந்த மாதிரி ஏபின்னு கொடுத்துட்டு இதை வச்சுட்டு ஒரு வேல்யூ ப்ரூவ் பண்ண சொல்கிறது அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஏபிஜிபியில் நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. குறிப்பாக இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு கேட்குறது. ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் இந்த ப்ராக்ரஸிவ் திங்கிங் கார்னர்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்து ஏபி அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ, செகண்ட் டேர்ம் வந்து a+d, தேர்ட் டேர்ம் வந்து a+2d. ஸோ இந்த மாதிரி வந்து அதோட ஜென்ரல் ஃபார்ம் எழுத தெரியணும். இதில் சப்ஸ்டிட் பண்ணினாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த வேல்யூ ஏக்கு பதில் ஏ, பிக்கு பதில் a+d, சிக்கு பதில் a+2d. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணாலே வந்துடும். ஒருவேளை 3 கன்சிக்யூட்டிவ் டேர்மாக இருந்தால், அடுத்தடுத்த உறுப்புகளாக இருந்தால் a-d, a+d. ஸோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்தது இன்னொன்று, ஏபின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னா 2b = a+c. இந்த கண்டிஷன் ஞாபகம் வரணும். அதாவது ஏபிசி ஆர்என் ஏபி அப்படின்னு சொன்னாலே இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த மிடில் டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2b = ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டும் ஆட் பண்ணி, இதான் கண்டிஷன். 2b = a+c. இது எப்படி வந்துச்சுன்னா t2 - t1 = t3 - t2. அதில் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். இதே மாதிரி ஜிபிக்கு இருக்குது. இதே மாதிரி ஏபிசி ஆர்என் ஜிபி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அதே மாதிரி AR² எக்ஸெட்ரா அதோட nth டேர்ம். இப்போ ஏபின்னு சொன்னால் ஏபியோட nth டேர்ம் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்து வரும். அது ஜிபினா ஜிபியோட nth டேர்ம் இதெல்லாம் ஞாபகம் வரும். இதுக்கு வந்து a+n-1 டி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AR/n-1 அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். அதேமாதிரி இதில் டி கண்டுபிடிக்கிறது வந்து t2 - t1 இல்லை t3 - t2 அந்த மாதிரி. அதே மாதிரி இதில் வந்து காமன் ரேஷியோ ஆர் கண்டுபிடித்து t2/t1. ஸோ அதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஜிபியோட கண்டிஷன் தெரியுங்களா, b² = AC. இதில் எப்படி 2b = a+c சொல்லணுமோ அதே மாதிரி b² = AC. ஸோ அதாவது எப்படின்னா மிடில் டேர்மை ஸ்கொயர் பண்ணிக்கணும், மற்ற 2 டேர்மே மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மல்டிப்ளை பண்ணி. இது வந்து கண்டிஷன், ஜிபிக்கான கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துங்க. அதே மாதிரி ஜிபிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 கன்சிக்யூட்டிவ் டேர்மாக இருக்குன்னு வச்சுங்களேன், a/r, AR இப்படி வரும் இந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சாப்டரில் அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து கிரியேட்டட் கொஷனும் கம்பல்சரி கொஷனும் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து செகண்ட் சாப்டரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, சாப்டர் 2 தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் எந்த 8 சாப்டர் இருக்குது, 8ல் எந்த சாப்டரில் அதிகமாக வரும் அப்படின்னா 4 சாப்டரில் அதிகமாக வந்து நமக்கு கம்பல்சரி கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர். ஓகேங்களா, செகண்ட் சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர், 8th சாப்டர். இது வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன். நான் எதிர்பார்க்குறது வந்து 2, 4, 5, 8 இந்த 4 சாப்டர் தான் உங்களுக்கு கிரியேட்டட் கொஷின் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, செகண்ட் சாப்டர், 4th, 5th, 8th சாப்டர். ஓகேங்களா, சரி. இப்போது நம்ம செகண்ட் சாப்டரில் எந்த மாதிரி வரும் அப்படின்றத பார்த்துட்டோம். நீங்கள் இந்த ப்ராக்ரஸிவ் திங்கிங் கார்டெலாம் பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அடுத்தது இந்த யூனிட் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. யூனிட் எக்ஸசைஸ்னு கடைசியாக நம்ம 1 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கும் யூனிட் எக்ஸசைஸ். அடுத்தது சாப்டர் 3. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் கிரியேட்டட் கொஷின் கம்பல்சரி கொஷின் எது வரலாம் அப்படின்னா கடைசியில் 3.13, 14 இந்த எக்ஸசைஸை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போதும். 3.13, 14 இந்த 13ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் சாப்டரில்
அதாவது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு இருக்கும். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னால் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. அதில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டிட் பண்ணால் 0 வந்தால் என்ன அர்த்தம்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். ஓகேங்களா, சமமான ரூட் மூலங்களை பெற்றிருக்கும். அடுத்தது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து லெஸ் தென் 0 வந்தால் அதுக்கு மூலங்களே இருக்காது, நோ ரியல் ரூட் அப்படின்னு இருக்கும். அடுத்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து கிரேட்டர் தென் 0 வந்தால் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதுலேருந்து வந்து வரதுக்கு கிரியேட்டர் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3.13. அடுத்து 3.14 தான் ரொம்ப முக்கியமானது. 14 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆல்ஃபா பீட்டா சம், இந்த ஆல்ஃபா பீட்டா சம்மில் நிறைய முறை வந்து கிரியேட்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட இந்த குவார்டர்லி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துங்க. இந்த ஆல்ஃபா பீட்டாவில் உங்களுக்கு கிரியேட்டட் வரும். குறிப்பாக அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்புக்கு என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப்புக்கு என்ன ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் கண்டிப்பாக நம்ம வந்து சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வர மாதிரி இருக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வர மாதிரி இருக்கணும். அதுதான் அப்படி அதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஆல்ஃபா பீட்டாவில் உங்களுக்கு தேர்ட் சாப்டரில் வந்தால் கிரியேட்டர் வந்தால் எதாவது வரும். 13, 14 எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. மற்றபடி வேறு எதுவும் கிரியேட்டர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா, தேர்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பெருசாக கிரியேட்டர் வராது. பட் அந்த தியரம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, தியரம்லாம் கொஞ்சம் படித்து வச்சுங்க. தியரம் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தியரம் பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஏபிடி பிபிடி பித்தாகரஸ் எல்லாம் தெரியும். பட் அதை தாண்டி அதோட கான்வர்ஸ்லாம் கூட பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அதை கூட வந்து 2 மார்க்களோட கேட்பாங்க டெஃபினேஷன்ஸ். ஓகே, கான்வர்ஸ் ஆஃப் ஏபிடி. ஓகேங்களா, ஏபிடி ஆங்கிள் பைசெக்டர் தியரம். சரிங்களா, ஏபிடியோட கான்வர்ஸ் என்ன, ஓகேங்களா, அதோட மறுதலை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸில் அந்த தியரம் மட்டும் கேட்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுகிற மாதிரி கேட்பாங்க. அது கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்களா, அதுக்கடுத்து இந்த மெனிலாஸ் தியரம், அதுக்கடுத்து சேவாஸ் தியரம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சம்ஸும் நல்லா பார்த்து வச்சுங்க. கொஞ்சம் முக்கியமானது அது சாப்டர் 4. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் கூட படிச்சுக்கணுமா, டெஃபினிஷன்ஸ்லாம் கூட கேட்பாங்க. இந்த டெஃபினிஷன்ஸ் எந்தெந்த சாப்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தேர்ட் சாப்டரில் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக மேட்ரிக்ஸில் தேர்ட் சாப்டரில் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அதோட 4th சாப்டரில் டெஃபினிஷன்ஸ் தியரம் இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா 8th சாப்டரில் இருக்குது. 8th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவ்வளோ கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 தான் மெயின். இந்த 3 சாப்டரில் தான் உங்களுக்கு வந்து டெஃபினிஷன்ஸே இருக்குது. மீதி எதுலேயும் டெஃபினிஷன் கிடையாது. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா, ஸோ சாப்டர் 4 பார்த்தாச்சு. அடுத்து சாப்டர் 5. இந்த சாப்டர் 5ல் தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கிரியேட்டர் அதிகமாக கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5th சாப்டரில் அதிகமாக கேட்குறாங்க கிரியேட்டர் 1 மார்க்கில். அதாவது சாப்டர் 5 எப்படி கேட்குறாங்க சாப்டர் 5ல். சரி, கிரியேட்டர் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க 1 மார்க் கொஸ்டின்ஸில். இந்த லைனை கொடுத்துட்டு பேரலாக இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது, இதோட ஸ்லோப் என்ன, அதோட ஸ்லோப் என்ன, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பொதுவாக 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரியேட்டர் கொஸ்டின் வருது 1 மார்க்கில் வருதுன்னு வச்சுக்கோங்க, லைனை பற்றி வருதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து ரஃபாக ஒரு லைன் போடுங்க. அவங்க என்ன கொடுத்துருக்கானோ அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் போடுங்க. இதுக்கு பேரலாக இருக்கா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, இல்லை பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா நீ வந்து ஒரு பர்பண்டிகுலர் ஒரு லைன் போடுங்க. போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்லோப் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் முதல்ல வந்து இப்படி போட்டுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து இப்படி போட்டாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, த ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது, இதானே எக்ஸ் ஆக்சிஸு. அப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் போடுங்க. போட்டாச்சா. இப்போ இதோட ஸ்லோப் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் இடத்துல ஆங்கிள் வந்து என்னது 90. அப்போ தீட்டா வந்து 90. அப்போ m = tan θ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ tan 90. ஸோ அப்போ tan 90 என்ன வரும் நமக்கு, இன்ஃபினிட்டி, அதாவது நாட் டிஃபைன் வரும். இதான் லாஸ்ட் இயர் கேட்டாங்க. இப்போ இதில் அப்படியே மாற்றி என்ன பண்ணலாம் தெரியுங்களா, இதே கான்செப்ட் தான். ஸ்லோப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக போட்டால் என்ன ஆகும், இப்படி போடுறோம் பேரலாக. அப்போ தீட்டா = 0. எப்பவுமே இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, சாய்வு, அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் அந்த லைன் எங்கே கட் பண்ணுதோ அதை வச்சு தான் நீங்கள் ஆங்கிள், அதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண ஆங்கிள். ஓகேங்களா, ஒய் ஆக்சிஸை வச்சு கணக்கு கிடையாது நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்படி கேட்குறாங்க, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கேட்காம பர்பண்டிகுலர் டு ஒய் ஆக்சிஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ இது ஒய் ஆக்சிஸ் பர்பண்டிகுலராக இருக்குது, ஆனால் அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அப்போ ஆங்கிள் 0 தான். நீங்கள் என்ன நினச்சக்கூடாது, பர்பண்டிகுலராக இருக்குது, இந்த பர்பண்டிகுலர்ன்ற வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு பர்பண்டிகுலர்னா 90 அப்படின்னு நினச்சக்கூடாது. ஏன்னா அது ஒய் ஆக்சிஸ்க்கு தான் பர்பண்டிகுலராக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்குது,
பேரலாக இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு தான் நீங்கள் ஆங்கிளை டிசைட் பண்ணணும். இந்த இடத்துல m = tan θ இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான், ஏன்னா நம்ம அந்த பர்பண்டிகுலர் வார்த்தையை மட்டும் தான் பார்ப்போமே தவிர ஸோ 190 அப்படின்னு போட்டுவோம். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்குறது. எப்பவுமே ஸ்லோப் சாய்வை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அந்த லைன் அப்படின்றத நம்ம பார்க்கணுமே தவிர ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிறத பற்றி கொடுத்துருந்தாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதை என்ன கரெக்டாக பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி. அதே மாதிரி வேறு எப்படி 5th சாப்டரில் கேட்பாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஏரியா அதெல்லாம் அவ்வளோவா கிரியேட்டட் வந்து வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா 5.3 5.4 தான் அதிகமாக உங்களுக்கு வந்து கிரியேட்டடாக வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து இந்த 5.3 வந்து வேறு என்னென்னா இந்த லைனோட ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கு பேரலாக இருக்க லைனோட ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ax + by + c = 0 இது ஒரு லைன் வச்சுங்களேன். இப்போ இதுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் தான் இருக்கும்னா ax + by + k = 0. அதாவது அந்த xy-ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்ட் மட்டும் ஆகும், மாறும் பேரலாக இருந்தால். அதுவே பர்பண்டிகுலராக இருந்தால் இப்போ இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷனாக கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த y-ஓட கோஎஃபிஷியன்ட் x-க்கு போடணும். அப்போ bx ay இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும், ஒருவேளை இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், + k = 0. ஓகேங்களா? இப்போ இந்த கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், அவங்க ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க, அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் ஒய் இருக்கிறதுல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணால் கேவோட வேல்யூ கண்டு. இந்த மாதிரி வந்து கிரியேட்டர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா புக்கில் இருக்குது இந்த மாடல், இருந்தாலும் நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டடாக வந்து கேட்குறாங்க. ஸோ 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கடுத்து வேறு எது வந்து நமக்கு வந்து கிரியேட்டர் வரலாம். இப்போ இது சொல்கிறதுலாம் 1 மார்க்கில் இல்லை 2 மார்க்கில் வருது. 5 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது நம்ம கேட்குறாங்க, 5.3 இந்த இன்டர்செப்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் கொஸ்டின்ஸ் நிறைய முறை கேட்குறாங்க. ஓகேங்களா? நார்மலாக இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடி. இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து x/a + y/b = 1. இதில் இந்த இன்டர்செப்ட் இருக்கு இல்லையா ab, அந்த இன்டர்செப்ட் வந்து எப்படி இருக்குது, ஒரு இன்டர்செப்ட் வந்து சம் ஆஃப் த இன்டர்செப்ட் வந்து 5, சம் ஆஃப் த இன்டர்செப்ட் வந்து 6 7 இந்த மாதிரி கேட்குறது. இல்லைனா எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் இவ்வளோ கூடுதலாக இருக்குது, எக்ஸஸாக இருக்குது, எக்ஸிட் இல்லை இது ரெண்டுத்தோட இன்டர்செப்ட்டுக்கு டிஃபரன்ஸ் வந்து இவ்வளோ. அப்போ ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் இவ்வளோனா அப்போ a - b = டிஃபரன்ஸ் 5ன்னு வச்சுங்களேன். அப்போ a - b = 5 அப்படின்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி இப்போ a - b = 5, அப்போ a = வரும் b + 5. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம a இருக்கிறதுல b + 5 போட்டு b-யோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பாயிண்ட்லாம் கொடுப்பாங்க, சப்ஸ்டிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்டர்செப்ட் கான்செப்டில் நிறைய கேட்கலாம். இல்லை எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் த்ரைஸ் 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு இந்த மாதிரி வந்து கேட்குறது. ஸோ ரொம்ப முக்கியமானது. இதே கான்செப்டில் தான் 3rd சாப்டர் கூட சொன்ன மாதிரி எக்ஸைஸ் 3.14 கூட சொன்னேன். இந்த ஆல்ஃபா பீட்டா சம்மில் அதில் கூட அந்த மாதிரி தான் ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட் வந்து த்ரைஸு ட்வைஸு அந்த மாதிரி வந்து கேட்பாங்க கிரியேட்டடு. ஸோ அந்த எக்ஸசைஸும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிரியேட்டடுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த எக்ஸசைஸ், அந்த கான்செப்டில் கேட்பாங்க நிறைய அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்புடையது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க இந்த மாதிரி இருக்கிற சம்ஸ் கொஞ்சம். 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் கிரியேட்டர் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. 5th சாப்டரில் வந்தால் ஒன்று இன்டர்செப்ட் கான்செப்டில் கேட்பாங்க, இல்லைனா லைனோட ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிது கேட்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி ஸ்லோப் கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்பாங்க, இல்லைனா இப்படி கூட கேட்பாங்க. இப்போ லைன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 பாயிண்ட் வழியாக 5 பாயிண்ட் வழியாக போகுதுன்னு வச்சு. இப்போ இதோட ஈக்குவேஷனான்னு கேட்பாங்க. இப்போ 5 அப்போ x = 5 இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷனுக்கு இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 3ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த லைன் வந்து y ஆக்சிஸில் 3ல டச் ஆகிட்டு போகுதுன்னா அப்போ y = 3 இதோட ஈக்குவேஷன். அதாவது அந்த எந்த ஆக்சிஸில் கட் பண்ணுதோ அந்த நம்பரு அந்த ஆக்சிஸை எடுத்துக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், எக்ஸ் ஆக்சிஸில் 3ல கட் பண்ணுது, இல்லை -3ல கட் பண்ணால் x = -3. ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுதுன்னா y = -3 + 3 அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதோட ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. இல்லாட்டி ஜென்ரலாக கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், y = k, y = b, y = c அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு 5th சாப்டரில் கேட்டால் கிரியேட்டர் கேட்பாங்க. ஸோ 5th அதிகமாக கிரியேட்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2nd அதிகமாக கிரியேட்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தான் அதிகமான கான்செப்ட் இருக்குது கேட்குறதுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6th சும்மா ரொம்பலாம் டீப்பாக வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. 6th மேக்ஸிமம் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தா போதும், இல்லைனா எக்ஸஸ் அந்த ப்ராக்ரஸ் திங்கிங் கர்னல் படிச்சுட்டா போதும். வேறு எதுவும் பெருசாக நீங்கள் 6th பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. 6th பொறுத்த வரைக்கும் அந்த வே சம் கேட்குறாங்க இல்லையா, 6.234 அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸை படித்து அதுக்கான கரெக்டாக டயக்ராம் போட்டு அந்த கரெக்டாக என்ன கேட்குறாங்க, ஹைட்ஸ் டிஸ்டன்ஸ் எது கேட்குறாங்கிறது கரெக்டாக அந்த டயக்ராம் கரெக்டாக போட்டாலே 90% நீங்கள் சம்ம கரெக்டாக போட்டுடலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் டஃப்பாக வந்து இது வரது வாய்ப்பில்லை. அதே மாதிரி LHS இருக்கு இல்லையா, 6.1 இருக்கு இல்லையா, ஐடென்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, LHS = RHS ப்ரூவ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது நிறைய பேருக்கு குழப்பம், அது நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. ரொம்ப சிம்பிளானது என்னென்னா
நமக்கு லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்துக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது உதாரணத்துக்கு டேனு, சீக்கன், கொசிக்கன் அந்த மாதிரி இருக்குன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் சைன் காசில் ட்ரை பண்ணுங்கள். சைன் காசில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சைன் காசில் ஸ்டார்ட் பண்ணால உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக வந்துடும் ஆன்சர். அதில் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இடையில அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டஃப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 1-2 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7th பொறுத்த வரைக்கும் 7thலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் அவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தால் கடைசி எக்ஸசைஸ் மட்டும் வரலாம். அதாவது ஒரு 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 ஷேப் வந்து இன்னொரு ஷேப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீகாஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றும் போது எது மாறாது அப்படின்னா அதோட கன அளவு வேல்யூம் வந்து மாறாது. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி சம்ஸ் வரும், அதில் கிரியேட்டர் வரலாம். மற்றபடி வேறு எதுவும் புதுசாக ரொம்ப டஃப்பாக வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. சப்போஸ் வேல்யூம் எதெல்லாம் கேட்குறாங்களோ அது ஹைட்ஸு ரேடியஸ் என்ன நான் கொடுத்துருக்கான்னு பார்த்தா அதுக்கான ஃபார்முலாஸ் கரெக்டாக அப்ளை பண்ணால் போதும். மெயினாக வந்து 7th பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் மெயின். ஓகேங்களா? ஒரே ஒரு ஃபார்முலா இல்லாமல் போடவே முடியாது. ஸோ எல்லா ஷேப்புக்கும் நீங்கள் ஃபார்முலா தெளிவாக இருக்கணும். குறிப்பாக இந்த ஹாலோ சிலிண்டரு, ஹாலோ ஸ்பியரு, ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனு இல்லையா, இந்த இடைக்கண்டம்லாம் இருக்குது இல்லையா, உள்ளீரற்ற கோளம், உள்ளீரற்ற உருளை, ஸோ உள்ளீரற்ற அரைக்கோளம், அதாவது ஹாலோ ஹெமிஸ்பியர், இந்த 4 ஷேப்பு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஃபார்முலாஸ். அதை மட்டும் கொஞ்சம் இந்த 4 ஷேப் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க அந்த ஃபார்முலாஸ்லாம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து 8th வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் கொஷின்ஸ் கண்டிப்பாக நிறைய வரும். நான் சொல்லியிருக்கேன் பாருங்க 2, 4, 5, 8. ஸோ 8th வந்து கிரியேட்டர் கொஷின்ஸ் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 8. இந்த சாப்டர் 8ல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் வரும், ப்ராபபிலிட்டியில் வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து எது வரும் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எது கேட்குறாங்கன்னா அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டாஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது. ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 5ன்னு வச்சுங்களேன். ஸோ அதை ஒவ்வொரு டேட்டாஸோடும் 3 ஆட் பண்ணால் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டேட்டா கூட 3 ஆட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது. அப்போ நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்ன வரும்னா அதே 5 தான் வரும். அதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் ஆடோ சப்ராக்டோ பண்ணால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது. ஆனால் அதுவே மீனாக தான் மாறும். இப்போ மீன் வந்து 5ன்னு வச்சுங்களேன், எக்ஸ் பார் வந்து 5னா இப்போ ஒவ்வொரு டேட்டா கூட 3 ஆட் பண்ணால் அப்போ நியூ எக்ஸ் பார் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ் பார் வந்து 8ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பார் மீன்றது வேறு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் மாறாது ஆடோ சப்ராக்ட் பண்ணாலும். ஓகேங்களா? ஆனால் மீன் வந்து மாறும். அதே மாதிரி மல்டிப்ளை டிவைட் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேயும் ஆன்சரே என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லை டிவைட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மாறும், என்ன மாறும், மீனும் மாறும், மல்டிப்ளைவும் டிவைடும் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. அதிலே வேரியன்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கான்செப்ட் கொடுத்துட்டு இப்போ இதில் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 அப்போ நியூ வேரியன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணிக்கணும், 5 ஸ்கொயர் பண்ணி 25. ஸோ அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து வருது. அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. சரிங்களா? அதாவது நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதிகமாக வந்து உங்களுக்கு கிரியேட்டர் வருது. அதோட வேறு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லை ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட வேரியன்ஸ் கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து n ஸ்கொயர் -1/12 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் ரூட் போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு புக்கில் இருக்கிற கொஷின் தாண்டி வேறு புக்கில் இருக்குது, அதில் வேறு ஏதாவது நம்பர்ஸ் போட்டு கேட்கலாம். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அதில் கிரியேட்டர் கொஷின்ஸ் வரலாம். மற்றபடி சிபி கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் ஈஸி தான். சிபிலாம் ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் பெருசாக கிரியேட்டர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட ப்ராக்ரஸ் திங்கிங்கான கொஞ்சம் படிச்சுக்கிங்க. ஓகேங்களா? 8th பொறுத்த வரைக்கும். அப்புறம் 8th 8.34 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீப் இயர் நான் லீப் இயர்லாம் கேட்குறாங்க. ஸோ லீப் இயர் கேட்டாலே 2/7 அதோட ப்ராபபிலிட்டி. ஏதாவது ஒரு டேவை பற்றி கேட்பாங்க லீப் இயரில். நான் லீப் இயர்னா 1/7 இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அது வந்து கிரியேட்டர் கொஸ்டின்ஸ் தான் நிறைய முறை வந்து கேட்குறாங்க. 1 மார்க்கில் கேட்குறாங்க, இல்லைனா 2 மார்க்கில் கேட்குறாங்க. இன்னும் வேறு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. அடிஷன் தேர்வு யூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. P of A union B இல்லை P of A union B union C கேட்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் ரொம்ப டஃப்பாலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. எதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th சாப்டரில் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக அந்த லீப் இயர் நான் லீப் இயர் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ ஓவரால் நீங்கள் சென்டம் எடுக்கணும். இப்போ நம்ம சொன்ன கான்செப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக சென்டம் எடுக்க முடியும். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க, சார் நீங்கள் சொல்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்தது அப்படின்றத சொல்லுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.